ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு பிரியாராம் குக்கரி ஸ்கூல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நேந்திரம் பழம் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஆனால் நீங்கள் ஒரு டைம் அதை ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்புறம் எப்படா நேந்திரம் பழம் நமக்கு கிடைக்கும், எப்படா அந்த மாதிரி செய்யலான்னு தோணும். நான் ஜஸ்ட்டு ஃபார் சும்மா இருந்தது ட்ரை பண்ணி பார்ப்போன்னு பண்ணி பார்த்தேன். ஆனால் திரும்ப திரும்ப சாப்பிடணுன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸ்வீட் பிரியர்களாக இருந்தால் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். வெறும் பழம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் இன்றைக்கி 2 நேந்திரம் பழம் பெருசாக நல்லா பழுத்த நேந்திரம் பழமாக எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா நல்லா தவாவில் நெய் போட்டுக்கோங்க. நெய் அல்லது பட்டர் எதுவும் உங்களோட விருப்பம். கொஞ்சம் தாராளமாக சேர்த்தா நல்லாயிருக்கும். நெய் வந்து ரொம்ப பிடிக்காது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு அதில் தேங்காய் எண்ணெயோ அல்லது ஃப்ளேவர் இல்லாத ஹெவியாக ஃப்ளேவரோட ஸ்மெல் வராத மாதிரி ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. லைக் ரீஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி எதுவும் ஆயிலோ நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா ஒரு சைடு கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா ஸ்பூன் வச்சு அடுத்த சைடு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது ஸ்டவ்வில் வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம வந்து 2 ஏலக்காய், குட்டி துண்டு சுக்கு, இது 2யுமே நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் குவான்டிட்டி செஞ்சுறதுனால தான் நான் வந்து இந்த கல்லில் இடித்து எடுத்திருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி இதை செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அதை சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஜாக்ரி பவுடர், அதாவது ப்ரௌன் சுகர் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். அது 2 சைடுமே திருப்பி போட்டதுக்கப்புறமா இந்த ப்ரௌன் சுகரை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கேரமலைஸ்ட் ஆகி சூப்பராக இருக்கும். கடைசியாக நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சுக்கு ஏலக்காய் தூளை அதில் சேர்த்துடலாம். இது வந்து கேரமலைஸ்ட் ஆகி வரும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து நம்பவே மாட்டீங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக இதை வந்து நான் நார்மலாக தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். அதாவது நான் இது செய்யும்போது பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு செய்யலை, சும்மா நார்மலாக தான் செஞ்சு பார்த்தேன். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. திரும்ப 2ஆம் தடவை இன்னொரு பேட்சும் செஞ்சேன் நான். அப்புறமா லாஸ்ட்டாக 2 சைடும் நல்லா ப்ரௌன் ஆகணும். அதாவது கருகிடக்கூடாது. நல்லா வந்து பழம் வேகணும். வெந்ததுக்கப்புறமா அதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட என்னெல்லாம் நட்ஸ் இருக்கோ, லைக் பாதாம் இல்லாட்டி கேஷ்யூ, இந்த மாதிரி என்ன நட்ஸ் இருக்கோ அது வந்து நீங்கள் க்ரஷ் பண்ணி அதில் சேர்த்துடலாம். அதுவும் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் சுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி. அதாவது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்கிட்ட சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். மஸ்ட் ட்ரை ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.